வணக்கம் அன்பான மீன ராசி நேயர்களே. புரட்டாசி மாத ராசி பலன்கள். புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமையில் பிறக்க இருக்கின்ற இந்த மாதங்களிலே உங்களுக்கு 17/9/2025 விசுவாசு வருடத்திய மாதமானது புரட்டாசி மாதம் வெங்கடாஜலபதியின் அனுகிரகத்தில் இருக்கக்கூடிய அற்புதம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு மீன ராசிக்கு 7ஆம் இடத்திலே 7ஆம் இடத்ததிபதி ஆட்சி உச்சம் மூலத்திருவனம் அடையக்கூடிய ஒரே கிரகம் புதன் பகவானாக இருக்கப்படுகின்றார். அந்த புதன் உங்களுக்கு 7 கணவன் மனைவி கூட்டாளி நண்பர் கூட்டு தொழில்களின் நட்புகளை சொல்லக்கூடிய இந்த அதிபதி என்று சொல்லக்கூடியவர் கணவன் மனைவிகளிலே அவர் ஆட்சி உச்சம் மூலத்திருவனம் அடைந்து உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்றார். 6 தொடர்பு கொண்டு பார்க்க இருக்கின்றது என்பது இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு கல்யாண வைபவங்களிலே சுப நிகழ்வுகள் தெய்வங்களின் அருட்கடாட்சம் பொங்கி வருகின்ற ஒரு அற்புத மாதம் என்றால் அது புரட்டாசி மாதமாக இருக்கின்றது. இந்த மாதங்களிலே உங்களுக்கு கிரகங்களின் மாத பலன்களிலே மிகவும் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு 2 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்திலே இருந்து, அதாவது மறைந்து 2 குடையவர் சுய நட்சத்திரத்திலே இந்த மாதம் பிறக்க இருக்கின்றது. செவ்வாய் பகவான் உங்களுக்கு சுய நட்சத்திரத்திலே மறைந்து நல்ல பலன்களை தருகின்ற வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றதற்கும் கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அற்புதங்களை குடும்ப சாணாதிபதி மறைவு என்பது மட்டுமே சுய நட்சத்திரத்தில் வருகின்ற அற்புத யோகங்களை உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்பது பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே மிகவும் நல்ல மாற்றத்தை செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். முயற்சி சாணத்தை காரகன் பார்க்க இருக்கின்ற அற்புதம் ராசி பலன்களிலே கோச்சார கிரகங்களில் சஞ்சாரங்களிலே நல்ல பலனை உங்களுக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு 7.5 சனி என்று நினைத்தாலும் அவர் சுய நட்சத்திரத்திலே 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆசை அபிலாசை தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தை சனியும் குரு பகவானும் 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கிற அற்புதங்களிலே இந்த மாதமும் செல்கின்றது. அது மட்டுமல்ல 4, 7 வீடு வாகனம் சொத்து சுகம் தாய்மார்களை குறிக்கக்கூடிய மீன ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மீன ராசி என்பது குரு பகவானுடைய ராசியாகவும் குரு பகவான் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று அவருடைய 5வது பார்வை அஷ்டம ஸ்தானத்தை மட்டுமல்ல உங்களுடைய 8ஆம் இடத்தையும் 8-12 ராசிநாதனுடைய தொடர்பு சுய நட்சத்திரத்திலேயும் செவ்வாயும் சுய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சித்திரை நட்சத்திரத்திலே பவனி வந்து 2ஆம் இடம் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற இந்த மாதங்களிலே வாக்கு ஸ்தானங்களிலே நல்லதொரு மாற்றம், சகோதரர்களால் எதிர்பார்த்த உயர்வுகள் கிடைக்கப்பெறுகின்றது. குடும்பஸ்தானம் பலம் பெறுகின்றது. 7ஆம் இடம் பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம். வரன் அமையாதவங்களுக்கு வரன் கிடைக்கின்றது. கூட்டாளிகளின் நட்புகள் கிடைக்கப்பெறுகின்றது. மாமன்களின் உதவிகளும் ஒத்தாசைகளும் பெருமைகளும் பேரன்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான இந்த மாதங்களிலே மீனராசிக்கார அனைவர்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு மிதன ராசியில் இருந்து 12ஆம் இடத்திலே உங்களுக்கு பார்க்க இருக்கின்ற கும்பராசியை மட்டுமல்ல மீனராசிக்கு 8ஆம் இடத்தையும் துலாம் ராசியையும் பார்வை செய்கின்ற துலாம் ராசி அதிபதி 8ஆம் இடத்துக்கு 11வது இடத்திலே மீன ராசிக்கு 6ஆம் இடத்திலே 5ஆம் இடத்தில் இருந்து கொண்ட சுக்கிர பகவானும் இந்த புரட்டாசி மாதத்தில் இருந்து உங்களுக்கு அற்புதமான 6ஆம் இடத்தில் இருந்து 12ஆம் இடத்தை குரு சுக்கிரனின் தொடர்பு, விரைய செலவுகள், சுப விசேஷங்கள், வீடு வாகனங்கள், சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் என்பது மிகவும் அற்புதமாக கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு இருக்கப்பெறுகின்றது. வெங்கடாஜலபதியின் அருள் கடாட்சம் பெறுகின்ற அற்புதம் என்பது இருக்கின்றது. இந்த புரட்டாசி மாதங்களிலே மாதந்தோறும் சனிக்கிழமையில் வெங்கடாஜலபதியின் அனுகிரகம் என்பது விரதம் இருந்து அதற்கு வேண்டிய பூஜை புனர்காசங்கள் என்ற விசேஷங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. அந்த வகையிலே புரட்டாசி மாதங்களிலே வெங்கடாஜலபதியின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற மாதம் என்றால் இது புரட்டாசி மாதமாக இருக்கின்றது. அந்த 7ஆம் இடத்திலே புதன் பகவான் ஆட்சி உச்சம் அடைந்தும் 6 குடையவர் என்று சொல்லக்கூடியவருடன் சேர்ந்தும் 6ஆம் இடத்துக்கு அவர் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடியவர் கணவன் மனைவிகள் ஊருட்டு ஊர் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தையும் கொடுக்க பெறுகின்றது. சுப விசேஷங்கள் நடத்துகின்றதற்கு ஒரு அற்புத விசேஷமான குருசுக்குரனின் தொடர்பு கிடைக்கப்பெறுகின்றது. 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிபதியும் 11ஆம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்திலே உங்களுக்கு தொழில் ஸ்தானத்திலே பவனி வருகின்ற ஒரு அற்புதம் என்பது நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது. இந்த மாதங்களிலே புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலேயே அமாவாசை திதி என்பது அனுசரிக்கப்படுகின்றது. அந்த திதி திருப்பணங்கள் பெரியோர்களை நினைவு கூர்ந்து விட்டு சென்ற பெரியவர்களுக்காக இந்த திதி திருப்பணங்கள் நடைபெறுகின்றது. அந்த திதி திருப்பணங்களிலே கலந்து கொண்டு உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு 2ஆம் தன வாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி சுய நட்சத்திரம் என்பது 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். 10ஆம் இடத்ததிபதி புதன் பகவான் 10ஆம் இடத்ததிபதி
குரு பகவான் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்க பெறுகின்றது. இந்த 10ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் தொழில் ஸ்தானத்தை பார்க்க இருக்கின்றது. தொழில் காரகனும் ராசி அதிபதியும் பார்வையும் கிடைக்கப்பெறுகின்ற அற்புதம் என்பது 6ஆம் இடம் 6-10 தொடர்பு என்பது நல்லதொரு மாற்றத்தை சனி பகவானுடைய தொடர்பு 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. அது மட்டுமல்ல 6ஆம் இடத்தையும் 6ஆம் இடம் 6ஆம் இடத்ததிபதியும் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று நோய் வம்பு வழக்குகளிலே வெற்றிகளை கொடுக்க போகின்ற கேந்திர ஸ்தானங்களிலே புதன் பகவானுடன் 6 தொடர்பு இருக்கின்ற பொழுது நோய் வம்பு வழக்குகளிலே வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கப் பெறுகின்ற ஒரு நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே பெறுகின்ற ஒரு மாதமாக மீனராசிக்கார நேயர்களுக்கு 11ஆம் இடத்ததிபதி ராசியிலே இருக்க பெற்று உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். இங்கு பார்க்கின்ற பொழுது சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அற்புதம் மட்டுமல்ல, 7 சனியும் புதனும் தொடர்பு பெறுகின்ற அற்புதம் என்பது 4ஆம் இடம் சொத்து சுகங்கள் வீடு வாகனங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட பார்ட்னர் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்றால் இந்த புரட்டாசி மாதங்களாக இருக்கின்றது. புரட்டாசி மாதங்களிலே மிகவும் இந்த வாரத்தில் கடைசி நாள் என்று சொல்லக்கூடிய இந்த சனிக்கிழமையிலேயே நல்லதொரு வெங்கடாஜலபதியின் விசேஷங்கள் நடத்தக்கூடிய ஒரு நாள் என்பது புரட்டாசி மாதங்களிலே கடைசி ஒவ்வொரு முதல் சனிக்கிழமையும் மாதத்தில் கடைசி சனிக்கிழமையும் வெங்கடாஜலபதிக்கு, அதாவது திருப்பதியிலே இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி என்று சொல்லக்கூடிய பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்றால் இந்த சனிக்கிழமையாக இருக்கின்றது. அந்த சனிக்கிழமையிலே விரதம் இருக்கின்றவர்கள் கண்டிப்பாக நண்பர்கள் பெரியவர்கள் உறவினர்களிடம் செய்கின்ற அந்த தேவைகளிலே அந்த சுப விசேஷங்களிலே கலந்து கொண்டு அவர்களுடன் இணைந்து உங்களுடைய நட்புகளும் இந்த பெருமாளின் அனுகிரகமும் பெற்றுக்கொள்ளுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நல்லதொரு மாற்றத்தை இந்த புரட்டாசி மாதங்களிலே மீனராசிக்கார நேயர்களுக்கு உகந்த நாள் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்ததிபதி பலம் பெறுகின்ற வளமான வாழ்க்கை தரக்கூடிய கணவன் மனைவிகளாக இருக்கட்டும், கூட்டாளிகளாக இருக்கட்டும், நண்பர் உறவினர்கள் என்று சொல்லக்கூடிய மாமனை பற்றி சொல்லக்கூடிய இந்த புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரியோனம் அடையக்கூடிய நவ கிரகங்களில் அது சூரிய பகவானுடன் தொடர்புடன் முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் உங்களுக்கு 6ஆம் இடத்திலே தொடர்பு வருகின்ற பெண்களால் பெரிய செலவுகள் செய்யக்கூடிய அத்தை என்று சொல்லக்கூடிய பெண்கள் சம்பந்தப்பட்ட உறவினர்களுக்கு விரைய செலவுகள் செய்யக்கூடியதற்கு, வெளிநாடு செல்லக்கூடியதற்கும் வெளிநாட்டிலிருந்து நாட்டிற்கு வரக்கூடிய ஒரு அற்புதம் இந்த புரட்டாசி மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. 4ஆம் இடத்ததிபதி வீடு வாகனத்தை தாயை பற்றி சொல்லக்கூடியவர் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. சந்திர பகவானும் உங்களுக்கு 5ஆம் இடத்திலே இருந்து அவர் லாபஸ்தானத்தை பார்க்க இருக்கின்றார். தாய்மார்களாக இருந்தாலும் பூர்வ புண்ணியங்கள் குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப்பெறுகின்றது. பெண்களால் நல்லதொரு மாற்றம், தாய்மார்களின் அன்பு ஆதரவு கிடைக்கப்பெறுகின்றது. ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை தாய்காரகன் பார்க்க இருக்கின்ற ஒரு அற்புதமும் இந்த தாய்காரகனும் சந்திர பகவானும் புதன் பகவான் ஸ்தானாதிபதியும் கேந்திர திரிகோணங்களிலே இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த உங்களுடைய பொருளாதார சம்பந்தப்பட்ட வீடு வாசல் சொத்து சுகங்கள் படிப்புகள் சம்பந்தப்பட்டு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. புரட்டாசி மாத ராசி பலன்களிலே உங்களுக்கு ராசிநாதன் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் 4ஆம் இடத்தை பற்றி சொல்லக்கூடியது உங்களுக்கு வீடு வாசல் அமையாதவர்களுக்கு அமையக்கூடியதற்கும், தாய்மார்களால் அன்பு ஆதரவு, குழந்தைகளால் வெற்றிகளையும் மேன்மைகளையும் கொடுக்க பெறுகின்ற ஒரு மாதமாகவும், 5ஆம் இடத்ததிபதி குழந்தைகளை சொல்லக்கூடிய உங்களுடைய சிந்தனை என்று சொல்லக்கூடியது அன்பு ஆதரவுகளை பெறக்கூடியது. குருவின் அருள் பெற்ற இந்த ராசியிலே இது ஒரு நீர் ராசி உபய ராசி என்று சொல்லக்கூடிய காலபுருஷத்தில் 12வது இடத்தில் அமைய பெற்றவர்கள் அதிகமாக வெளிநாடு வெளியூர் பிரயாணங்களிலே செய்யக்கூடிய உங்களுடைய சிந்தனைகள் எப்பொழுதுமே ஒரே நிலையாக இல்லாத இந்த சந்திர பகவான் எப்படி ஒரு ராசியை 2.5 நாட்களுக்கு ஒரு ராசியை கடக்கின்றாரோ அதே மாதிரி உங்களுடைய நினைவுகளும் எண்ணங்களும் சிந்தனைகளையும் அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ராசி என்றால் அது மீன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள். அந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்காக இந்த மங்களகரமான இந்த புரட்டாசி மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க பெறுகின்ற, அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதங்களிலே உங்களுக்கு சமசப்தமமாக 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க இருக்கின்ற சூரியனின் புதனின் தொடர்பு என்பது சனி பகவான் தொழில்காரன பெரிய தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது. பெரிய மனிதர்கள் தகப்பனார்கள் உங்களை தேடி வரப்போகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. தகப்பனார் குழந்தையை தகப்பனார் தேடி வருகின்ற ஒரு அற்புதமும் இந்த புரட்டாசி மாதங்களிலே பொங்கி வழிகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. அந்த வகையிலே புரட்டாசி மாத ராசி பலன்கள் உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே மறைந்தாலும் அவர் உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்றார். 11வது இடத்தை
சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் உங்களுடைய 11வது இடத்தை பார்க்க பெறுகின்றது. சொத்து சுகங்கள், வீடு சம்பந்தப்பட்ட, மண்மனைகள், மூத்த சகோதரன் சம்பந்தப்பட்ட, சகோதரி சம்பந்தப்பட்ட உயர்வுகளையும் அவர்களால் உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும், அவர்களால் வெளிநாடு வெளியூர் செல்கின்ற ஒரு அற்புதம் என்பது பொருளாதாரத்தில் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்ததிபதி பார்க்க இருக்கின்ற அற்புதம். 6ஆம் இடத்ததிபதி சூரிய பகவான் அங்கே உங்களுடைய 3-8 கூடியவர் இருந்து 12ஆம் இடத்தை தொழில்களிலே இருக்கிறது. தொழில்களில் இருந்து நல்லதொரு மாற்றத்தை கொடுத்தாலும் வேலையிலே இருக்கின்றவர்களுக்கு ஒரு சில சிறு பயணங்களில் இருந்து இடமாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதம் இந்த புரட்டாசி மாதங்களிலே இருக்கின்றது. மீன ராசியை பொறுத்தவரையில் கோச்சார கிரகங்களின் சஞ்சாரங்கள் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளிலே 8ஆம் இடத்திலே துலாம் ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கின்றதும், மீன ராசிக்கு 7ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் அமைய பெறுகின்றதும், 6ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் சிம்மாசனத்திலே அமர்ந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை குரு பகவானும் சுக்கிர பகவானும் தொடர்பு பெறுகின்ற சுபமங்கலமான 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயனசேன போகங்கள் நிறைவு பெறுகின்ற ஒரு அற்புதம். கிடைக்காதவர்களுக்கு கல்யாணம், வரன் அமையாதவர்களுக்கு அமைகின்ற ஒரு அற்புதம் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. 5ஆம் இடத்திலே 5 கூடியவர் ஆட்சி பலம் பெற்று இந்த மாதத்திலே இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக இந்த பெருமாளின் அனுகிரகம் என்பது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறுகின்ற, குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம். இந்த புரட்டாசியிலே பலதரப்பட்ட யோக பலன்களை தாங்கி இந்த விசுவாச வருடம் என்பது அதுவும் புதன்கிழமையிலேயே பிறக்க இருக்கின்றது. விசேஷமான இந்த புதன்கிழமை என்பது உங்களுக்கு 7ஆம் இடத்ததிபதி 7லே இருந்து ராசியை பார்க்க இருக்கின்றார். இதனால் வரையில் கிடைத்த வரன்கள் கூட இனி இந்த மாதங்களிலே உங்களுக்கு வரன்கள் தானே வந்து தேடி வந்து வரன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் உங்களுக்கு இருக்கின்றது. நல்லதொரு பாக்கியங்களையும் உயர்வுகளையும் பெறுகின்ற ஒரு மாதமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம், அதுவும் புதன்கிழமையிலேயே புத்திகாரகனுடைய தாய் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் பலம் பெற்று, தாய் காரகன் என்று சொல்லக்கூடியவரும் பலம் பெற்று, தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று, உறவினர்கள் நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரியோனம் அடையக்கூடிய ஒரே கிரகம் உங்களை ராசியை பார்க்க இருக்கின்ற பொழுது தெளிவான புத்திகளிலேயும் எதிர்பார்த்த உயர்வுகளையும் நன்மைகளையும் வெற்றிகளையும் இந்த வெங்கடாஜலபதியின் அனுக்கிரகம் பரிபூரணமாக கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதம் என்றால் அது புரட்டாசி மாதமாக இருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.